உங்களுக்கு நல்ல வார்ம் அப் இருக்கும். ஒரு 3 ரவுண்ட் பண்ணால் போதும். 1 prayer, 2 arch back, 3 bend forward, 4 right leg backward, 4th leg, 6, 7, 8 mountain. இது எல்லாமே அப்படியே ரிப்பீட் தான் ஆகும். ஸ்டெப்பினுடைய நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 prayer, 2 arch back, 3 bend forward, 4 right leg backward, 5 blank, 6 அஷ்டாங்க நமஸ்கார், இதுக்கு பேர் அஷ்டாங்க நமஸ்கார், 7 கோப்ரா, 8 இன்வெர்டட் வி இல்லைன்னா மவுண்டைன், 9 ரைட் லெக் ஃபார்வர்ட். கையை மேக்ஸிமம் கீழே வைக்கிறதுக்கு பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். போத் லெக் ஃபார்வர்ட். பாத அஸ்தாசனம் இதுக்கு பேர். பிரயாசனம், ப்ரேயர். ஆர்ச் பேக் இல்லைன்னா பிரயாசனம். இது ஒரு 3 ரவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் ஆசனா. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் ஆசனாவில் தடாசனம். காலை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆசனத்துக்கு நடுவில் நல்லா ப்ரீத் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். இதில் ஒரு 10, 20, 30 கவுண்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம 10 கவுண்ட் தான். கைகளை பாதத்தை இது மாதிரி திருப்பிக்கிட்டு அப் பண்ணணும். கொண்டு வந்து ஷோல்டர் நேராக கொண்டு வந்து அப் பண்ணணும். அதே போல் ரிட்டன் வரும்போது திருப்பிட்டு டவுன் பண்ணணும். இது பாத அஷ்டாசனம். இது முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் போஸ், அரை சந்திராசனம். ரைட் ஹேண்டை ஷோல்டர் நேராக கொண்டு வந்துட்டு கையை திருப்பி காது ஒட்டினாப்பில் ஷோல்டரு பார்த்தீங்கன்னா காது ஒட்டினாப்பில் இருக்கும். ஸ்லோவாக பக்கவாட்டில் பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி போகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, காது ஒட்டினாப்பில் கை இருக்கட்டும். 10 கவுண்டிங். இங்கேருந்து வரும்போது வந்து ரிட்டன் வாங்க. அதே போல் ஆப்போசிட் ஸ்லோவாக டவுன் அப் ரிட்டன். இந்த மாதிரி தான் நமக்கு எப்பவுமே பழக்கம் வரும். ஆனால் நீங்கள் வரும்போதும் இங்கே வந்துட்டு திருப்பினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தடாசனம் பண்ணுறோம். அதுக்கடுத்தது 3 போஸ்ட் பண்ணிவிட்டு 3 போஸ்ட் பண்ணலாம். இது எப்படி வேணாலும் மாற்றி பண்ணலாம், உங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 3 போஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் மூன் போஸ்ட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் மேலே வைங்க. கைகளை நல்லா ப்ரே பண்ணுங்கள். ஒரு எதிர்க்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு 1, 2, 3, 10 கவுண்ட் இருங்க. வரும்போது அதே போல் ஷோல்டர் லெவலில் கொண்டு வந்துட்டு பாதத்தை திருப்புங்க. கை பாதத்தை, கைகளை ஸ்லோவாக கொண்டு வந்து நிறுத்துங்க. 3 போஸ்ட் ஆப்போசிட். ஒரு 2-3 ப்ரீத்திங் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்ட பிறகு அடுத்த ஆசனம் போனோம், கவுண்டர் போஸ்ட். கையை திருப்பிட்டேன். இதில் 10 கவுண்ட். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஆசனம் ட்ரையாங்கிள். காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். ஷோல்டர் லெவல் கொண்டு வந்துட்டேன். ஸ்லோவாக ரைட் சைட் டவுன் பண்ணுறேன். எங்கே வருதோ இங்கே வந்தால் கூட ஓகே, ஆனால் நீங்கள் மேலே பாருங்கள். இந்த இப்போ நல்லா சைடில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கை டச் ஆகும். இதில் 10 கவுண்ட். அப் ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். இதில் ஒரு 10 கவுண்ட். அப் ரிலாக்ஸ். தொண்ணு ஆசனா, கடைசி ஆசனா ஸ்டாண்டிங்கில் சேர் போஸ். கைகளை முன்னாடி நீட்டிக்குங்க. ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். இதில் ஒரு 10 கவுண்ட். இது முடித்த பிறகு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். சிட்டிங்கில் ஒரு சில ஆசனங்கள் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற 6வது ஆசனம் பத்த கோணாசனம், இல்லைன்னா பட்டர்ஃப்ளை ஆசனம். காலை நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு 3 to 5 டைம்ஸ், நல்லா 10 டைம்ஸ் கூட நல்லா அப் டவுன் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்து இன்ஹேல் பண்ணிக்கலாம். எஸ்கேல் டவுன் 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 டவுன். இதில் 10 கவுண்ட். இது இன்ஹேல் ஹாப், எஸ்கேல். கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கை காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் போஸ். காலை இது மாதிரி வச்சுக்கலாம். Inhale, exhale, inhale, half. இதில் ஒரு 10 கவுண்ட். ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள். நார்மல் பிரீத் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஆசனம் நம்ம 8வது ஆசனம் நம்ம பண்ண போகிறது பத்மாசனம் பண்ணுறோம். ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் வைங்க. அது மாதிரி வைக்கும்போது எக்ஸ்ட்ரீம் வச்சுனா பழக்கம் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். நீக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இன்னொரு கால் நியர்பை கொண்டு வந்துட்டு அதை எடுத்து போட்டுக்கிறோம். இதில் கண்களை மூடி ஒரு சில வினாடிகள்.